பழனியில் மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் அதிமுகவினர் பழனி பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிமாறன். வணக்கம். விவரம். வணக்கம். பழனியில் அறக்கடைக்கு சொந்தமான நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பழனி பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நில மோசடி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பழனியில் அறக்கட்டளைக்கு சொந்தமானதாக கூறப்படும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக தற்போது சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விரைவாக கைது செய்ய வேண்டும். மேலும் இந்த வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி முழுமையாக மற்றும் வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர்.